கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சிலுவைபுரத்தை சேர்ந்தவர் சோஃபியா. இவர் மத்திய உணவுக் கழகத்தில் பொறுப்பில் உள்ள IAS அதிகாரியாக பணியாற்றுவதாக கூறி காரில் வலம் வந்துள்ளார். காதலன் முருகதாஸ் என்பவருடன் சேர்ந்து மத்திய அரசு பணி பெற்றுத் தருவதாக கூறி 80க்கும் மேற்பட்டோரிடம் 4 கோடி ரூபாய் வரை வசூலித்து போலியான பணி ஆணைகளை வழங்கி மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. புவனகிரியை சேர்ந்த இளந்திபன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சோஃபியாவின் தாயார் ஆரோக்கிய செல்வி மற்றும் கூட்டாளி ராஜேந்திரன் கைது செய்யப்பட்ட நிலையில் சோஃபியா காதலன் முருகதாசுடன் தலைமறைவானார். அவரை காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் காதலன் முருகதாசுடன் புதுவையில் பதுங்கியிருந்ததாக தகவல் கிடைத்தது. அங்குள்ள விடுதி ஒன்றில் பதுங்கியிருந்த சோஃபியாவை கைது செய்த காவல்துறையினர் தப்பி ஓடிய காதலன் முருகதாஸை தேடி வருகின்றனர். அமுதவள்ளி IAS, தமயந்தி IAS என டெல்லியில் பணிபுரிவது போன்ற அடையாள அட்டைகளை காவல்துறையினர் சோஃபியாவிடமிருந்து கைப்பற்றினர். மோசடி செய்து சுருட்டிய பணத்திலிருந்து 80 லட்சம் ரூபாயை எடுத்து கம்மியம்பேட்டையில் சொந்தமாக பங்களா ஒன்றை கட்டி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் பயன்படுத்தி வந்த காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலைக்காக பணம் கொடுத்தோர் வீடு தேடி சென்றால் அவர்களை பயமுறுத்துவதற்காக வீட்டை சுற்றி 25 நாய்களை அவிழ்த்துவிட்டு மிரட்டி வந்ததாக காவல்துறையினர் சுட்டிக்காட்டினர். தற்போது 4 மாத கர்ப்பிணியாக உள்ள சோஃபியாவை காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரசு வேலைக்காக லட்சக்கணக்கில் பணத்தை லஞ்சமாக கொடுக்க ஆள் இருக்கும் வரை சோஃபியா போன்ற போலியான அதிகாரிகளின் மோசடி தொடரவே செய்யும். பாலிமர் செய்திகளுக்காக சிதம்பரம் செய்தியாளர் செல்வ கணபதி மற்றும் வேல்ராஜ்.